எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்னுடைய சமையல். நாம் இன்றைக்கு வாழைப்பூ எப்படி சுத்தம் செய்கிறது, எந்த பாகத்தில் நரம்பும் தொப்புளும் எடுக்கலாம், எந்த பாகத்தில் எடுக்க தேவையில்லை அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக இன்றைக்கு பார்க்க போகிறோம். எப்படின்னா, நான் முதல்ல ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அதில் எனக்கு கமெண்ட்ஸில் நிறையா எதிர்ப்பு வந்தது. ஸோ ஆகையினால நான் தெளிவுபடுத்துறதுக்காக நான் இந்த வீடியோவை நான் போடுறேன். இப்போ இந்த வாழைப்பூவை வந்து பெரிய வாழைப்பூவாக இருக்குது. இதை நான் கழுவிருக்கிறேன். கழுவிட்டு நான் சும்மா ரஃப்லியாக கழுவிருக்கேன். திரும்பியும் நான் கழுவுவேன். இப்போ இதில் இது ஓப்பனான பார்ட்ஸ் எல்லாம், அதாவது மடலெல்லாம் நம்ம எடுத்துருதோம். இந்த மாதிரி எடுத்துருதோம். இந்த பூவை இந்த கருப்படிச்சிருந்தா, அதிகமாக கருப்படிச்சிருந்தா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். கருப்படிக்கலைன்னா இதை யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த மடல் ஓப்பனாக இருக்கிறதுனால இது நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இதுவும் அதே மாதிரி இதை நீங்கள் தூர போட்டுருங்க. இந்த மாதிரி இப்போ எந்த அளவுக்கு ஓப்பனாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணிடணும், அதை எடுத்துடணும். இப்போ இந்த பூவை நம்ம யூஸ் பண்ணலாம், தேவையில்லை. இப்போ இந்த மடலையும் நம்ம எடுத்துருவோம். ஏன்னா நான் ஏற்கனவே போட்ட வீடியோவில் நான் மக்களுக்கு தெரியும் அப்படின்னு சில இதை நான் வீடியோவை கட் பண்ணியிருந்தேன். அதை நான் ஆட் பண்ணலை. அதை குயிக்காக நம்ம வீடியோ மினிட்ஸ் இருக்கணும் அப்படின்னு. ஆனால் அதில் என்ன ஆயிட்டுன்னா, நிறைய பேருக்கு அதில் புரியவும் இல்லை. அந்த மாதிரி இப்போ இவ்வளவு நம்ம ஓப்பன் பண்ணால் போதும். இது நல்லா இப்போ ஓரளவு மடல்களாக தான் இருக்குது. இந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். இப்போ நம்ம இதை திருப்பியும் நம்ம கழுவுறோம். இதில் இந்த கொஞ்சம் அடிபட்டிருக்கு, இதையும் நான் எடுத்துருந்தேன். இப்போ நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இதையும் நம்ம வீசிடலாம். அதாவது இந்த மடல்கள் எல்லாமே, இப்போ நான் எடுத்த மடல்கள் எல்லாமே அதை நம்ம தூர போட்டுடலாம். இப்போ இதை நம்ம தூர போட அவசியம் இல்லை. எப்படின்னா, இப்போ இந்த பூக்களை முதல்ல நான் ஒரு லெமனையும் கேட்டிருக்காங்க, எதுக்கு நீங்கள் லெமன் போடுறீங்க அப்படின்னு. லெமன் நான் எதுக்கு போடுறேன் அப்படின்னா, இது அந்த புளிப்பு இந்த கலரை கலர் சேஞ்ச் ஆயிரும். இது நம்ம கட் பண்ணும்போது இன்னொன்று துவர்ப்பு சுவையை எடுத்துரும், ஓரளவு எடுத்துரும் இந்த லெமன். ஆகையினால நான் லெமன் போடுறேன். இப்போ இந்த பூக்களை கட் பண்ணிவிட்டு இந்த லெமன் வாட்டரில் போடலாம். நான் இப்போது முதல்ல நான் போட்டுருவேன். இப்போ இதை நம்ம எந்த பாகத்தில் நம்ம நரம்பு எடுக்கலாம், எந்த பாகத்தில் நரம்பு எடுக்கக்கூடாதுங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த பாகம் நரம்பு ரொம்ப மெல்லிய நரம்பும் மெல்லிய தொப்புளும் இருக்கும். மெல்லிய நரம்பும் இது எவ்வளோ ஹார்டாக இருக்குது. இதில் மெல்லிய நரம்பும் மெல்லிய தொப்புளும் இருக்கும். அதனால் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது ரொம்ப பிஞ்சி பாகம் இந்த முன்பாகம். இந்த அடிப்பாகம் அதில் தான் நம்ம எடுக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நான் என்ன பண்ணியிருந்தேன், இப்படி கட் பண்ணியிருந்தேன், இப்படி இந்த மாதிரி. இப்போ நான் அதாவது சென்டருக்கு கொஞ்சம் தள்ளி நான் கட் பண்ணுறேன். இந்த மாதிரி இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக இளம் பார்ட்டு, டெண்டர் பார்ட். இதில் நம்மளுக்கு எடுக்க இப்படி வந்திருந்தால் எடுத்துருங்க. இது நரம்போட தலைப்பாகம். இப்படி வந்தால் எடுத்துருங்க. மற்றபடி இது அது ரொம்ப இளம் பார்ட்டு. இப்போ இதில் தான் நம்ம நரம்பு எடுக்கணும். இந்த பார்ட்டில் தான். இந்த நரம்பை எப்படி எடுக்கணும்னா, நான் இந்த பார்ட்டை நான் போன வீடியோவில் காமிக்கலை. ஏன்னா நான் பூவில் நரம்பு எடுக்கிறத காமிச்சிருந்தேன், அந்த புரிஞ்சுக்கிடுவாங்கன்னு. இப்போ நம்ம ஒவ்வொரு மடலாக எடுத்து நம்ம நரம்பை இதில் எடுக்கணும். எடுத்து நான் இதை எல்லாமே நான் பொரியலுக்கு நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ இதையும் நீங்கள் யூஸ் பண்ணனா யூஸ் பண்ணுங்கள், அல்லது தூர போட்டுருங்க. இது பொரியலுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இதை நீங்கள் பக்கோடா மாதிரியோ பஜ்ஜி மாதிரியோ நீங்கள் செய்யலாம். தேவையில்லைன்னா தூர போட்டுருங்க. உங்களுக்கு வயிற்றுக்கெல்லாம் வயிற்று வலியெல்லாம் வராது, அப்படியெல்லாம் கிடையாது. நல்லா யூஸ் பண்ணலாம். அதாவது இலை மடல்களை நல்லா யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி இதில் உள்ள நரம்பு இந்த தொப்புள் கொடியையும் எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த முழு பார்ட்டையும் யூஸ் பண்ணலாம். இப்படித்தான் நான் செய்திருக்கிறேன். இதுலேயும் நம்ம
எடுத்துடணும். இந்த மாதிரி எடுத்துட்டு முழு பூவையும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம எடுத்துடணும். இந்த பார்ட், இந்த அடிப்பாகத்தில் நம்ம எல்லாம் எடுத்துடணும். இதில் நம்ம எடுக்க தேவையில்லை. இது எப்படி உங்களுக்கு ஏழாம் பார்ட்டாக இருக்குங்கிறதையும் நான் காமிக்கிறேன். நான் இப்படி கட் பண்ணியிருந்திருப்பேன் பாருங்கள். இப்படி நீங்கள் கட் பண்ணி நீங்கள் பஜ்ஜி செய்யலாம். நல்ல கடலை மாவில் முக்கி இதை நீங்கள் பஜ்ஜி செய்யலாம். இதில் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கேன். இதில் எவ்வளவு இந்த இந்த நம்ம நரம்பும் தொப்புளும் இருக்காது அப்படிங்கிறத பாருங்கள். இதில் பூவே இல்லை, பூவே கிடையாது, ஒன்றும் இருக்காது. ஆகையினால தான் நான் போன வீடியோவில் நான் இது வரை தான் நான் கட் பண்ணி இருந்திருப்பேன். அதாவது இது வரை தான் எல்லாம் நான் எடுத்து காமிக்கேன். பூ வரை எடுத்து காமிக்கேன். எவ்வளவு இளம் பார்ட்டாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் சாப்பிடலாம். இந்த பார்ட்டை நம்ம தூர வெட்டி போட்டுருவோம். பாருங்கள் எவ்வளோ ஒரு டெண்டரான, அதாவது இளம் பார்ட்டு. இதை நீங்கள் அப்படி பொரியலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது உங்களுக்கு இவ்வளவு மடல் வேண்டாம் அப்படின்னு இதை எடுத்துகிட்டு ஓரளவு எடுத்துகிட்டு கூட உங்களுக்கு வேண்டாம். இதை நீங்கள் பஜ்ஜிக்கு, இது ஃபுல்லாக நீங்கள் பஜ்ஜிக்கு யூஸ் பண்ணுங்கள். பொரியலுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி பார்ட் வந்தோன்னா பொரியலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இதை இங்கே பாருங்கள், ரொம்ப இளம் இதில் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. இதை நீங்கள் அப்படி யூஸ் பண்ணலாம் பொரியலுக்கு. நரம்பும் இருக்காது இந்த பாட்டில். உங்களுக்கு நமக்கு இந்த தொப்புளும், அதாவது இளங்குள்ளது, ரொம்ப பிஞ்சு குள்ளதில்லை. இதில் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது அப்படி நாங்கள் ஊரில் அப்படி அம்மா க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் அப்படி சாப்பிடுவோம். அங்கே பாருங்கள், இது நிறைய பேருக்கு தெரிகிறது கிடையாது. ஆகையினால தான் நான் அப்படி போட்டிருக்கேன். இந்த மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நாங்கள் அப்படி சும்மா நாங்கள் சாப்பிடுவோம். ஸோ இந்த பார்ட் வர நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதில் மட்டும் நீங்கள் நரம்பு எடுத்தால் போதும். நான் இப்போ இதை பஜ்ஜி செய்வேன். நான் பொரியல், அடுத்த வீடியோவில் நான் இதை பொரியல் போடுறேன். இதையும் நீங்கள் என்ன செய்யணுமோ நீங்கள் இதை நரம்பும் தொப்புளும் எடுத்துகிட்டு பொரியல் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இங்கே பாருங்கள், இதுலேயும் கூட இந்த லாஸ்ட் பார்ட்டில் நம்ம நரம்பு, அதாவது நரம்பு மட்டும் எடுத்தால் போதும். அதாவது நரம்பு, அதுவும் சில நேரங்களில் ரொம்ப நரம்பாக தான் இருக்கும். நரம்பு சின்னதாக தான் இருக்கும். நீங்கள் எடுக்கலாம், அல்லது யூஸ் யூஸ் பண்ணிக்கிடலாம் அந்த மாதிரி. இப்போ இதெல்லாம் தேவையில்லை, இந்த தொப்புலாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது அப்படி நம்ம சாப் பண்ணி, அதாவது இதோட வெட்டி அப்படி நம்ம சாப் பண்ணி நம்ம பொரியலுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபுல்லாகவே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எதுவும் எனக்கு சொல்லணுன்னா, நீங்கள் ஓரளவு வீடியோவை முழுமையாக பார்த்தா தான் எல்லா விஷயமும், அதாவது எல்லா விஷயமும் புரியும். நீங்கள் எதுவும் என்கிட்ட கேட்கலாம். நீங்கள் கொஞ்சம் அரைகுறையாக பார்த்துட்டு நீங்கள் கேட்குறது அது சரியாக இருக்காது. ஏன்னா சிலது நீங்கள் பார்த்துருப்பீங்க, சிலது நீங்கள் பார்த்துருக்க மாட்டேங்க. அப்படி தான் என்னுடைய முதல் வீடியோவில் நிறைய மிஸ்டேக் ஆகிட்டு. அதனால் ஓரளவு நல்லா பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தவறோ அது என்கிட்ட நீங்கள் தாராளமாக கேட்கலாம். தேங்க்யூ.